ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு இன்ஸ்டன்ட் தோசை பேட்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். 1/2 kg ரா ரைஸ், அதாவது பச்சரிசி எடுத்துன்னு இருக்கிறேன். அரிசி நம்ம வறுத்துக்கலாம். நம்ம வீட்டில் தோசை மாவு, இட்லி மாவு இல்லை சப்பாத்தி மாவு இல்லை எதுவுமே இல்லை, ரவை கூட இல்லைன்னும் போது நம்ம இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோஸ் ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளுக்கு அரிசி இது எப்படி ஃப்ரை ஆயிடுச்சுன்னு தெரியுதுன்னா, நல்லா சூடு ஏறினாவே தெரிஞ்சிடும். கை வச்சு பார்த்தாலே எவ்வளோ சூடு ஏறி இருக்குதுன்னு. ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு கூட நெசசிட்டி இல்லை. நல்லா சூடு ஏறி நம்ம மிஷினில் போட்டு மிக்சியில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறோம். அதனால் இது நல்லா சூடு ஏறினாலே போதும். நம்மளுக்கு அரிசி ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா சூடு ஏறிடுச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு இது ஃப்ரை ஆகிருக்கணும். ப்ரௌன் எல்லாம் ஆறுத்து கொடுக்கூடாது, நல்லா சூடு ஏறணும். இப்போ உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும், வறுத்துக்கலாம். உளுந்து வரப்படுறது நல்ல ஸ்மெல் வரும், அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ப்ரௌன் எல்லாம் ஆகக்கூடாது, ஃப்ரை ஆனால் போதும். கடலப்பருப்பு ஒரு 50 கிராம், அதே மாதிரி தூர்தால் ஒரு 50 கிராம், அப்புறம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் உளுத்தம்பருப்பு, 50 கிராம் கடலப்பருப்பு, 50 கிராம் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் வெந்தயம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது ஃப்ரை ஆன ஸ்மெல் வருது, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ கெட்டி அவல் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அவல் தான் இது. ஃப்ரை பண்ணிக்கலாம். பருப்பு அவல் எல்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். நம்ம அரிசி வறுத்து வச்சது கூலாயிடுச்சு, மிக்சியில் போட்டுக்கலாம். நம்ம அரிசி அரைச்சிட்டோம், இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கண்டெய்னரில் கொட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அவல், பருப்பு, உளுத்தம் பருப்பு இதெல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், நல்லா ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணி வந்துடலாம். நம்ம பருப்பெல்லாம் கிரைண்ட் பண்ணிட்டோம். நல்லா ஃபைன் பவுடரை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கணும். இதுவும் இந்த அரிசி மாவில் போட்டுக்கலாம். ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு சால்ட் போட்டுக்கலாம். ½ ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா போட்டுக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணதுனால கொஞ்சம் ஹீட் இருக்கு. இது கூலாக நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ செய்கிறதுனா இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து செஞ்சுக்கணும். அதை மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு 50 கிராம் அளவு நான் ரவை போடுறேன். 50 கிராம் அளவு ரவை, அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, பேக்கிங் சோடா, ரவை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூலாக நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை இமீடியட்டாக எப்போ செய்யணும்னா செஞ்சுக்கலாம்.
இப்போ இன்ஸ்டண்ட்டாக தோசை செய்கிறது எப்படின்னு நான் காண்பிக்கிறேன். இப்போ தேவையாக்கிற அளவு மாவு எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் எனக்கு தேவையாக இருக்கிற அளவு மாவு எடுத்துன்னு இருக்கேன். மிச்சம் இது கூல் ஆகட்டும். அப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம தோசை மாவு பேட்டர் மாதிரி இது தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பேட்டருக்கு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சால்ட்டு, பேக்கிங் சோடா எல்லாம் போட்டு இருக்கோம். இது மிக்ஸ் பண்ணிக்கலாம். லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம க்ளீனாக மிக்ஸ் பண்ணிக்கணும். லம்ப்ஸ் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணாலே அது மாவு சூப்பராக பேட்டர் பதத்துக்கு வந்துடும். எனக்கு தேவையாக்கிற அளவு நான் இதில் 2 கரண்டி எடுத்தேன். இதை நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம அப்படியே விடலாம். ஏன்னா ரவை நம்ம போட்டிருக்கோம். அந்த ரவைலாம் அந்த தண்ணியில் அப்சர்வ் ஆகணும். தோசை பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். தோசை, குழி பணியாரம் ரெண்டுமே ஊற்றிக்கலாம். நான் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன். ஆயில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி குழி பணியாரம் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் விட்டுட்டு ஒரே மாவு தான். ஒரே மாவில் நம்ம தோசையும் ஊற்றிக்கலாம், குழி பணியாரமும் ஊற்றிக்கலாம். அதே டைம் நமக்கு 2 டிஷ் ஆகும். ஆனியன் கொஞ்சம் சாப் பண்ணிட்டு ஆனியன் தோசை கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு எதுவுமே வீட்டில் மாவு இல்லைன்னு போது இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் தோசை பேட்டர் ரெடி பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் ஆயில் விட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ தோசை பேட்டரில் பருப்பு, ரவை இதெல்லாம் விட அதிகமான குவான்டிட்டி நம்மளுக்கு அரிசி தான் இருக்கணும். இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா தோசை இந்த மாதிரி நல்லா அழகாக கலராக கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா வரும் தோசை. ரைஸ் குவான்டிட்டி நீங்கள் மெஷர்மெண்ட் அதிகமாக எடுத்துக்கோ. ரவை பருப்பெல்லாம் கம்மி பண்ணிட்டா கூட நம்மளுக்கு அரிசி தான் இம்பார்ட்டண்ட்டு. ரைஸ் பருப்பு அதிகமாக போட்டுட்டிங்கன்னா அடை மாதிரி ஆகிடும். பாருங்க, தோசையோடு நல்லா வந்திருக்கும். இன்னொரு தோசை கூட ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில், கீ நம்ம விருப்பம்தான், எதுனா போட்டுக்கலாம். நம்ம குழி பணியாரம் திருப்பி விட்டுக்கலாம். அதே மாவு தான், தோசை மாவுலேயே நம்ம செய்கிறோம். ஸ்பூன் வச்சு கூட நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு சட்னி, சாம்பார் எது வேணாலும் சூட் ஆகும். நம்ம திருப்பி போட்டு தான் குக் பண்ணோம். ஏன்னா மேலே இந்த பக்கம் வந்து அது வேகாமல் இருக்கு.
தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின தோசை இது நான் கொஞ்சம் கிறிஸ்பியாக ஊற்றினேன். ஃபஸ்ட்டு ஊற்றினது கொஞ்சம் மோட்டாவாக ஊற்றினேன். இப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக ஊற்றிருக்கேன். சூப்பராக நம்மளுக்கு தோசை ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நம்ம இன்னொரு தோசையாக ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தோசை வேணுமோ இல்லை எவ்வளோ நம்மளுக்கு குழி பணியாரம் வேணுமோ அந்த குவான்டிட்டி அளவு நம்ம மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கி நம்ம செஞ்சுக்கலாம். அதிகமாக மிக்ஸ் பண்ணி வைக்கிறத விட நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ அப்படித்தான் எடுத்து மிக்ஸ் பண்ணேன். கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம குழி பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. அதனால தான் நம்ம 2 பக்கமும் திருப்பி விட்டா 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். ஃபஸ்ட்டு குழி பணியாரமாக எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு குழி பணியாரம் தோசை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்ஸ்டன்ட் தோசை பேட்டரில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.